ஜெய் சாயிராம். புரிதல் இல்லாமல் புரிந்து கொள்ளாமல் கற்றுக்கொண்ட எதுவுமே எந்த ஒரு பயனையும் நமக்கு தரவே தராது. சரியான புரிதலே எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, யாரிடமும் உன்னை சுற்றி இருக்கும் எவரிடமும் சொல்லாமல் உன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகவே இப்பொழுது உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். கேட்டுப்பார். கேட்டால் நீயே ஆச்சரியப்படுவாய் என் பிள்ளையே. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக சரி என்று நீயே ஒற்றுக்கொண்டு என்னிடம் ஓடோடி வந்து, சாயிநாதரே நன்றி, என் மனதில் வைத்திருக்கும் ரகசியத்தை சொன்னமைக்கு நன்றி, என் வாழ்வில் வெளிச்சத்தை உண்டு பண்ணியதற்கு நன்றி என்று நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். ஆம் என் குழந்தையே, ஒருவரை நம்பி மற்றொருவரை பகைத்து விடாதே. எப்பொழுதுமே முரண்பட்டவரோடு உடன்படுவதற்கு நிறைய மன தெளிவு தேவைப்படுகிறது என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, அந்த தெளிவு உன்னிடம் இருந்தால் உன்னுடைய வாழ்வு உன் வசம்தான் இருக்கும். எப்பொழுதுமே அந்த தெளிவு உன்னிடம் இருக்கிறதா? அறிவுரைகளை ஏற்பதும் ஏற்காததும் கூறும் நபரை பொறுத்தது. ஆம் என் குழந்தையே, அறிவுரை கூறும் நபரை பொறுத்தது. அறிவுரையை பொறுத்தது கிடையவே கிடையாது. அதே போல அறிவு என்பது எதை பேசுகிறோம் என்பதிலும், ஞானம் என்பது எதை எப்பொழுது பேசுகிறாய் என்பதிலுமே உள்ளது. இதில்தான் ரகசியமும் அடங்கியிருக்கிறது. உனது செயலில் தயக்கமுடைய யாராக இருந்தாலும் அதில் எப்பொழுதுமே இழப்பையே சந்திக்கிறாய் என் பிள்ளையே. எனவே செயலில் தயக்கப்படவே படாதே. நீ செய்ய வேண்டிய செயலில் தயங்கவே தயங்காதே. தயக்கமும் குழப்பமும் வாழ்வின் மிகப்பெரிய எதிரி என் பிள்ளையே. இதை புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன் மனதும் லேசாகும். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீச்சல் தெரியும் என்ற அசட்டு தைரியத்தில் நீ குளத்தில் எப்பொழுதுமே இறங்கி விடாதே. ஆம் என் பிள்ளையே, உனக்கு நீச்சல் தெரிந்திருந்தால் மட்டுமே உனக்கு அது பாதுகாப்பு. மற்றவர்களை நம்பி சிலவற்றில் இறங்குவது பேராபத்து என் குழந்தையே. நீ ஒருவரை நம்பி மற்றொருவரை பகைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்று நீயே ஒரு நல்லவர்களான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அந்த தோற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயமும் கூட. ஆம் என் குழந்தையே, நீ மற்றவர்களோடு போராடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் உன்னுடைய போராட்டம் உன்னுடைய எண்ணங்களோடு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். எந்த நேரத்தில் எதை செய்வது, எதை செய்ய வேண்டும், எதை முடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செய்யும் மனம் உன்னிடம் இருந்து விட்டாலே போதும். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். ஆம் என் பிள்ளையே, நிறைவேறாத கனவுகளில் உன்னை தொலைத்து விடுவதை விட நிதர்சனத்தை புரிந்து கொண்டு உன்னை அதில் தேடுவதுதான் நலம். அதுதான் வெற்றியின் ரகசியமாகவும் இருக்கும். பேச வேண்டிய நேரங்களில் பேசிவிடுவது மிக மிக சிறந்தது என் பிள்ளையே. ஏனென்றால் இங்கே பல பேர் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் ஏன் பேசாமல் இருந்துவிட்டோம் என்று பல நேரங்களில் தவித்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆம் என் குழந்தையே, எனவே ஒருவரை நம்பி மற்றவர்களோடு பகைத்து கொள்ளாதே. பேச வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய செயலை மிக சரியாக செய்துவிட்டாலே போதும். உனக்கு எல்லாமே வசந்தம்தான்.
என் அன்பு பிள்ளையே, தேவைக்காக பழகும் உலகம் இது. நீதான் கவனமாக, அதிகவனமாக இருக்க வேண்டும். சிலரிடம் நலம் விசாரிப்பதோடு நிறுத்திக்கொள் என் பிள்ளையே. யாருடைய பிரச்சனையிலும் உள் நுழையாதே. உள் நுழைந்துவிட்டால் பின் உனக்குத்தான் பேராபத்து என்பதையும் மறந்து விடாதே. சில உறவுகளின் உண்மை முகம் தெரியும் பொழுது கலங்கிவிடாதே என் பிள்ளையே. அந்த சூழ்நிலைக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள். நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கும் என் பிள்ளையே. நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தும். மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து உன்னையே நீ இழந்து விடாதே என் பிள்ளையே. எல்லோரும் அவர்களுக்கான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனிப்பட்ட வாழ்வும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ உனக்கான வாழ்வை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை வாழ பழகு. உன்னுடைய முந்தைய தலைமுறை செய்த அதே தவறை நீயும் செய்யாதே என் பிள்ளையே. உன்னுள் புதைந்து போன அறத்தையும் வீரத்தையும் மீட்டெடுத்து ஏமாளியாக பிறந்தது உன் தவறு அல்ல என் பிள்ளையே. ஆனால் ஏமாளியாகத்தான் வாழ்வேன், ஏமாளியாகத்தான் இருப்பாய் என்பது உன்னுடைய தவறுதான். அந்த தவறை திருத்திக்கொள். உன்னுடைய வாழ்விற்கு மற்றவர்கள் எப்பொழுதுமே பொறுப்பாளியாக இருக்க முடியாது. அனைத்திற்கும் நீதான் பொறுப்பாளி. சோம்பலை உன்னுள் சுமந்து கொண்டிருப்பதற்கு அது உனக்கு தோல்வியை தான் பெற்றுத்தரும் என் பிள்ளையே. சோம்பலை தூர எறிந்துவிடு, துரத்தி எறிந்துவிடு. சுறுசுறுப்பாயிடு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்வில் வென்றே காட்டுவாய். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வை எப்பொழுதும் உற்று நோக்கு. எவையெல்லாம் உன்னை செயல்படாமல் விடுகிறதோ, செயல்படாமல் உன்னை முடக்குகிறதோ அவைகளை புறம் தள்ள கற்றுக்கொள். உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க கற்றுக்கொள். இலக்கை எண்ணி எண்ணி பயணிக்க கற்றுக்கொள். வருவதையும் போவதையும் எண்ணி நேரத்தை எப்பொழுதுமே விரயம் செய்து விடாதே என் பிள்ளையே. மற்றவர்களை பற்றி யோசித்து உன்னுடைய வாழ்வையே நீ இழந்தும் விடாதே. நீ துணிந்தால், நித்தம் நித்தம் மனமுறுதியோடு இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால் அடையவே முடியாதது என்று எதுவுமே இருக்க முடியாது என் பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பிப்பார். நீ நடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். வழிகளோடு சேர்ந்து உனக்கான எதிர்கால வழிகளும் அதில் மறைந்து இருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? நீ தகர்த்து எறிந்த தோல்விகளை பற்றி சிந்தனை செய். நீ கடந்து வந்த தடைகளை பற்றி சிந்தனை செய். அவற்றோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது நீ எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள் உனக்கு ஒன்றுமே இல்லை என்று அப்பொழுது உனக்கு தெளிவாகவே புரியும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கானவற்றை அடைவதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. புதைந்து போன விதைகள் மண்ணிலிருந்து வெளிவர மண்ணிடம் மன்றாடுவதில்லை. விதை மண்ணிடம் எப்பொழுதுமே அது மன்றாடுவது இல்லை. மண்ணோடு போராடி அது வென்று மேலே வருகிறது. சில கதவுகள் தட்டப்பட வேண்டியது அல்ல, தகர்க்கப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உனக்கான கதவு எப்பொழுதுமே உனக்காக காத்திருக்கும். எப்பொழுதுமே உனக்காக காத்து கொண்டே இருக்கும். தட்டிவிடு, போராடு, நம்பிக்கையோடு திறந்து பார். உனக்கான வாழ்வு உனக்காகவே மிக பிரகாசமாக காத்திருக்கிறது என் பிள்ளையே. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய்.
உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதுவும் இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே,
உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. என்னை நம்பு. நம்பிக்கையோடு எழுந்து வா. என் அன்பு பிரியமே, சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தி விடாதே. நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும், உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம்.
மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப்பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய். இந்த உலகத்தில் நடப்பதை தடுத்து நிறுத்தும் சக்தி இங்கு யாருக்குமே இல்லை. அதை முதலில் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் அன்பு செல்வமே, உன்னுடைய எண்ணம்தான் உன் வாழ்விற்கு முதல் எதிரியாகவே இருக்கும். என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ, வாழ்வு என்னாகிவிடுமோ என்ற பயம்தான் உன் வாழ்வை நல்ல வழியில் எடுத்து செல்லாமல் வேறு பாதையில் உன்னை அழைத்து செல்கிறது. என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். எது நடந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். வருவது வரட்டும், போவது போகட்டும் என்ற தைரியமாக இரு. வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு. அப்படி இருந்து பார், நடப்பது அனைத்துமே உனக்கு நன்மையாகவே இருக்கும். நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேரத்தை மட்டும், பொன்னான நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே வீணடித்து விடாதே. தேவையில்லாத செயல்களை மனதில் நினைத்து கொண்டு பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கொண்டு வரும் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இழந்து விடாதே. போனது போனவையாகவே இருக்கட்டும். வருவதை எதிர்நோக்கி அதை வரவேற்று சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். அதிர்ஷ்டமும் அற்புதமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உலகில் உள்ள அனைவரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறது. அனைவரையும் திருப்திப்படுத்திதான் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையை, உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. சந்தோஷமாகவும் வாழ முடியாது, நிம்மதியாகவும் வாழ முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு உனக்கு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்மீது வீசப்படும் கற்களை விட நம் வாயிலிருந்து வரும் சொற்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்களால் வரும் வலியும் வேதனையும் மிக சுலபமாக தீர்ந்துவிடும். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களால் வரும் வலியை கடைசி வரை, வாழ்நாளின் இறுதி வரை அந்த வலி மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை தீர்க்க எந்த மருந்தும் இது நாள் வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே கற்களை சுலபமாக எறிந்து விடலாம். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களை சற்று கவனமாகத்தான் கையாள வேண்டும். இதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். என் அன்பு குழந்தையே, இழப்பு என்பது சிலருக்கு ஒரு செயல்தான். ஆனால் வேறு சிலருக்கோ அது வாழ்க்கையாகவே இருக்கிறது. விதையோ வினையோ அதை விதைத்தவனுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. விதைப்பதை நல்ல எண்ணத்தோடு விதை. அந்த விதைதான் விருட்சமாக வளரும் என்ற எண்ணத்தோடு அதை விதைக்க பழகு.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எங்கேவெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாய் என்பதை சற்று கவனமாக சிந்தித்து செயல்படு. அங்கே நன்றாக உற்றுப்பார். அங்கேதான் நீ மிக உண்மையாக இருந்திருப்பாய். கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்வதும் நிஜத்தை கனவாக எண்ணி வாழ்வதும் தான் வாழ்க்கை என்பதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை சில நேரம் ஏற்க மறுக்கிறது, புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறது. யாருமே இங்கு சரியும் இல்லை, யாருமே இங்கு தவறும் இல்லை. அவரவர்க்கு அவரவர் செய்யும் செயல்களும் காரியங்களும் சரியாகத்தான் தெரியும். மற்றவர்கள் கண்களுக்குத்தான் அது குறையாக தெரியும். அதே போல நீ செய்யும் காரியம் உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில், இதுதான் சரி என்று உன் மனதிற்கு தென்படும் பட்சத்தில் அதை செய்துவிட்டு போ. அதை மட்டுமே செய்து பார். உன் வாழ்வே உனக்கு சொர்க்கமாகவே இருக்கும், நிரந்தர சந்தோஷமாகவே இருக்கும். நான் கூறும் வார்த்தைகள் படிதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சாயப்பாவின் வாக்குப்படிதான் நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனம் சில சமயம் குழப்பமடைவதாலும் போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பதாலும் உன் மனம் சில நேரம் தடுமாற்றமடைகிறது. நீ செல்லும் பாதையில் வழி தவறியும் போகிறாய். அந்த நேரத்தில் உன்னை தடுத்து நிறுத்தி உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் கொண்டு செல்ல உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதை கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழப்பழகு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நாளைக்கு செய்து கொள்ளலாம், நல்ல காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம் என்று சொல்பவன் வாழ்வில் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருப்பான். அறிவுள்ளவன், அறிவாளியானவன் அந்த காரியத்தை நேற்றே செய்து முடித்து இருப்பான். இதுதான் முட்டாள்களின் அறிவாளிகளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். மற்றவர்களை எப்பொழுதுமே பாராட்ட கற்றுக்கொள். உயிரோ அல்லது மக்களோ எதுவுமே திரும்பி வருவதே இல்லை. கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வருவதை அப்படியே அனுகரித்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொண்டாலே போதும். நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். வாழ்வே எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. நீ இனி வரும் பாதையில் மகிழ்ச்சியோடுதான் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கர்மாவை நான் முடித்து வைத்து விட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சர்வ நிச்சயமாக வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடவே மாட்டேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க
பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது, நல்ல காலம் வந்துவிட்டது.